வணக்கம். யூடியூப் ரூல்ஸ். யூடியூப்பில் புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம், அந்த ரூல்ஸ் மூலமாக என்னுடைய பல நாள் வன்மம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வன்ம கதையை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தான் ஆகணும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னோடய நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. 12K சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் 4 years அப்படிங்கிறது ரொம்பவே ஆவரேஜ் இல்லை, ஃபெயில் கூட கிடையாது. டிசி கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, ஐ கிரியேட் ஒரிஜினல் கண்டென்ட்டை கிரியேட் செய்கிறேன் என்கிற வித்யா கர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, July 15, 2025 இருந்து ஒரிஜினலான கண்டென்ட்டுகள், ஒரிஜினலான வீடியோக்கள், ஒரிஜினலான மனித குரலால் பேசக்கூடிய வாய்ஸ் ஓவர்கள் மட்டுமே மானிட்டைசேஷனுக்கு கன்சிடர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலமாக பறக்கிற டைனோசர், நடந்து போகிற திமிங்கலம், ஒல்லியாக இருக்கிற அஜித்குமார், குண்டாக இருக்கிற அமீர் கான், இப்படியான குரலி வித்தை வீடியோக்கள் பண்ணி போடுறது மூலமாக மக்களுக்கு மேஜிக் காமிச்சு காசு பார்த்துடலாம் அப்படின்னு உருவான ஒரு கும்பல் இதனால் காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஏஐயாவது இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கண்டென்ட் மேலே பல நாள் வந்தோம் இருந்திருக்கு. இந்த ரியாக்ஷன் வீடியோஸ், ஏதாவது படத்தை போட்டுட்டு இல்லை ட்ரெய்லரை போட்டுட்டு ரியாக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான கண்டென்ட்டுகள் உருவாக்குபவர்கள் மேலே எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது. சொல்லப்போனால் செம காண்டில் இருக்கேன். ஆனால் அந்த காண்டை காமித்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாததால் அதை பற்றி நான் பெருசாக கேர் பண்ணிக்கிட்டதில்லை. ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், ஏரோப்ளைனில் ஏற்படுற டர்புலன்ஸ் பற்றி ஒரு வீடியோ. லிங்க் கீழே இருக்குது, போய் பாருங்கள். அது பட்டிமன்றத்தில் ஒருத்தவங்க பேசினது. அதை பேசினவங்க யாருங்கிற பேர் எனக்கு தெரியல, அதனால் கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்க முடியல. இப்படி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு நுண்ணறிவு உயிரினத்தோட கமெண்ட் ஒன்றத்தை பார்த்தேன். இப்படி அடுத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து போட்டு வியூஸ் பார்க்குறியே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். இன்னும் மோசமாக கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இதை ஒரிஜினலாகவே ஒருத்தர் பேசியிருப்பார் இல்லையா, அவருக்கு நியாயம் கேட்டு இவர் போராடுறாரு போட்டிருக்கு. சரி, நம்ம கிரெடிட் கொடுத்துருவோம் யாருன்னு கண்டுபிடிச்சி அப்படின்னு தேடி போனால் அந்த கமெண்ட்டில் ஒரு ஐடி இருந்துச்சு. அதாவது இவரோட கண்டென்ட்டை எடுத்து நான் யூஸ் பண்ணதாக அதில் போடப்பட்டிருந்தது. சரி, அப்படி யார் அந்த அவருன்னு போய் பார்த்தா, அவர் வழக்கமாக இந்த ரியாக்ஷன் வீடியோ போடுறவர். ஒரு வீடியோவை மேலே போட்டுட்டு அந்த வீடியோவோட கவட்டை கீழே இவர் உக்காந்துக்கிட்டு அண்ணாந்து மேலே பார்த்துக்கிட்டு அந்த வீடியோவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறவர். அவரே வேற ஒருத்தரோட வீடியோவை எடுத்து தலைக்கு மேலே போட்டு அதை அண்ணாந்து பார்த்து பல்ல காமிச்சிட்ருக்காரு. அந்த ஆடியோவை நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கவட்டைக்கடியில் உட்காந்து கொண்டு சிரித்து கொண்டு இருப்பவரின் ரசிகராக ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப கொந்தளிச்சு அந்த கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு இந்த இன்டிமசி கப்பல் விளாக்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாவது ஒரிஜினலாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் ஒத்துக்குவேன். அந்த கண்டென்ட் மேலே எனக்கு ஈடுபாடு இல்லைங்கிறத தவிர எனக்கு அந்த ரியாக்ஷன் வீடியோ போடுற நண்பர் மேலே எந்த வன்மமும் கிடையாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்களாம் கிரியேட்டர் கணக்கிலே வரமாட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரு தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் நம்மக்கிட்ட வந்து வல்லுன்னு குலைச்சா, ஆஸ் அ கிரியேட்டராக ஒரு வித்யா கர்வம் உள்ளவனாக எனக்கு எரிச்சல் ஆகுமா ஆகாதா? அண்ட் ஹென்ஸ் இந்த மக்களாகிய மக்கள் கன்சியூம் பண்ணுறது ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை, குப்பைகள் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதை பற்றி மக்களுக்கே கவலை இல்லை, உனக்கு என்னடா கவலைன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக யூடியூபே அதை கன்சிடர் பண்ணி மக்களாகிய மக்களுக்கு குப்பைகளை சேர்க்கறத விட ஒரிஜினல் கண்டென்ட்டுகளை சேர்க்கணும்னு அட்லீஸ்ட் யூடியூப்பாவது இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். சரி, எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ அப்லோட் ஆனால் நாங்கள் பார்க்க தானே செய்வோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மானிட்டைசேஷன் கட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரியான குப்பைகளை கிரியேட் செய்வதை குப்பை எடிட்டர்ஸே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான குப்பை எடிட்டர்ஸ் உங்களுக்கு அந்த குப்பைகளை கொடுக்காத போது ஒரிஜினல் கண்டென்ட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வகையில் வித்யா கர்வம் மிக்க ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர்களும் ஒரிஜினல் கண்டென்ட்டுகளும் மக்களை போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் முக்கியமாக அடுத்தவன் வீடியோவோட கவட்டை கீழே உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கவனுக்கு ரசிகன்னு சொல்லிக்கிட்டு யாரும் ஃபார்ம் ஆக மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.